போராத காலம் நினைக்கிறேன். சினிமாக்காரங்க நிறைய பேர் வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. மஞ்சுக்கா வந்து எனக்கு ஒரு 20-25 வருஷமா தெரியும். புது வசந்தம்னு ஒரு படத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்க வைக்கிறதுக்காக வந்து விக்ரமன் சார் வந்து ஒரு சீன் இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வரணும்னு சொல்லி கேட்டு, அதுக்கு முன்னாடி நான் விஜயகுமார் சாரோட நிறைய படங்கள் ஹஸ்பண்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த படத்துக்கு தான் அவங்கள வந்து நேராக வந்து பார்த்து, அது என்னமோ தெரியல எனக்கு பிடிச்சி. அவங்க தம்பி பேர் ரவி, இறந்துட்டார் அவர் அப்போவே ஆக்சிடெண்ட்டில். அவரோட பேர் என்ன சிட்டி ரவின்னு இப்போ கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாசமாக தெரியல. அதுக்கப்புறமா இன்னொரு அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் சேரன் பாண்டியன், சக்தி வேல், சமுத்திரம், நிறைய படம் என் கூட ஒர்க் பண்ணாங்க. இந்த வீட்லேயே நான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஒரு இது சந்தர்ப்பத்துக்கு வருவான்னு எதிர்பார்க்கல. பழசு தான் ஞாபகம் வருது. ஒரு நல்ல ஈகை குணம் உள்ளவங்க. எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு படம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே கையில் இருக்கிறத கைட்டி கொடுத்துருவாங்க, இது கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து பிடுங்க விஜயகுமார் ஒன்றும் சொல்ல மாட்டேன். 2 பேருக்குமே அது வந்து ஒரு பரந்த உள்ளம். யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆத்மா சாந்தி பிரார்த்திக்கிறேன்.
அதிகமான படங்களிலே கதாநாயகியாக நடித்து இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்தினுடைய இளம் வயதினர் வரையிலுமே மஞ்சுளா அவர்களை நன்றாக எல்லோருக்கும் தெரிகின்ற அளவுக்கு புகழ்பெற்றவர் மஞ்சுளா அவர்கள். அவருடைய இழப்பு உண்மையிலே கலை உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்தோடு, அண்ணன் விஜயகுமார் குடும்பத்தோடு நெருங்கி பழகின்ற, பல வருடங்களாக நெருங்கி பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் நான் என்ற வகையிலே மஞ்சுளா அவர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக சட்டென்று சொல்லிவிடுகின்ற குணமுடையவர். அதனால் வருகின்ற இழப்பாக இருந்தாலும் சரி, அது வருவையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் மனதில் பட்டதை சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கவர் மஞ்சுளா அவர்கள். அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக சிறந்த முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய துக்கம் எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்த மறைவு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார், செயலாளர் ராதாரவி, நானும் மற்றும் நிர்வாகிகளும் நடிகர் சங்கம் சார்பாக மஞ்சுளா அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. நான் விஜயகுமார் அடிக்கடி சொல்வார், அவருக்கு பிள்ளைகள் எல்லாமே, எல்லா வசதிகள், வாய்ப்புகள், புகழ் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆறுதலாக, அவருக்கு ஒரு நல்ல நண்பராக, உற்ற தோழராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருந்தவர் தான் மஞ்சுளா. அதனால் மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு, மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு உள்ளான நிலையிலே அண்ணன் விஜயகுமார் இருக்கிறார். அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அவராக காலப்போக்கிலே இந்த துக்கத்திலிருந்து அவர் மீள வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நடிகர் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.